தமிழ் 23 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விருதை தொட்டிருக்கிறது. முதல் விருது 1975 அகிலன் பெற்றார். இரண்டாம் விருது 2002 ஜெயகாந்தன் பெற்றார். மூன்றாம் விருது 2025 ஆண்டுக்கான விருதை வைரமுத்து பெறுகிறான் என்று இன்று அறிவிப்பு வந்திருக்கிறது. கால் நூற்றாண்டுக்கு பிறகு தமிழுக்கு வாராது போல் வந்த மாமணி இந்த விருது. எனவே நீங்கள் கொண்டாடுங்கள். பல கடப்பாடுகளை, பல ஒழுங்கு விதிகளை தாண்டி ஞானபீடம் வர வேண்டியிருக்கிறது. இதுவரைக்கும் இந்தி 12 விருதுகளை பெற்றிருக்கிறது. கன்னடம் 8 விருதுகளை பெற்றிருக்கிறது. மலையாளம் 6 விருதுகளை பெற்றிருக்கிறது. வங்காளம் 6 ஞானபீட விருதுகளை பெற்றிருக்கிறது. ஆனால் தமிழ் 3 பெற்றிருக்கிறது. தமிழில் படைப்பாளிகளுக்கு பஞ்சமில்லை. தமிழ் இந்தியாவின் எந்த தேசிய மொழிக்கும் குறைந்ததில்லை. சொல்லப்போனால் இந்தியாவின் உலகத்தின் மூத்த மொழிகளுள் ஒன்று தமிழ் என்பதை இந்த உலகறியும்.